Hello guys, welcome to Bits and Pieces. இந்த வீடியோவில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா இது ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ப்ரொசீஜர். ஒரு ப்ரொசீஜரில் தான் இந்த லா வந்து கிரியேட் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இந்த லோக்சபாவில் இப்படி பாஸ் ஆகணும், ராஜ்யசபாவில் இப்படி பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு லா கொண்டு வர்றது. ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் இதில் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த லா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவும் கரெக்டாக இருக்கணும், விச் மஸ்ட் பி அந்த சட்டம் இயற்றப்பட்ட சட்டம் ஃபேராக இருக்கணும், சட்டம் இயற்றப்பட்ட வழி அந்த ப்ரொசீஜருமே கரெக்டாக இருக்கணும், ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. டியூ ப்ராசஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா சொன்னது வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இது கொடுத்துருக்கு, வேணா ரீட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா சிம்பிளி the procedure should be followed correctly. Due process of law, procedure and the law both must be correct.